நடுக்கம் அதிகமா இருக்கா? அதை அதிகமா அலட்சியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்களா? அதை நீங்க அலட்சியப்படுத்த வேண்டாம். வைட்டமின்ஸ் குறைபாடாக இருக்கலாம், இல்ல இன்னும் பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா கை நடுக்கம் அப்படின்னா யாருக்கு வரும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கு. ரொம்ப வயசானவங்களுக்கு அது வரலாம், ரொம்ப நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வரலாம், இல்ல பார்க்கின்சன்ஸ் மாதிரியான நோய் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இந்த மாதிரியான இது ஒரு ஹை லெவல் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்துட்டு நம்ம வந்து இந்த கை நடுக்கம் அப்படின்றது வந்து வச்சிருக்கோம். ஆனா ஜஸ்ட் விட்டமின் குறைபாடுனால கூட இந்த கை நடுக்கம் அப்படின்றது இருக்கும். ஸோ எடுத்தவனே அது பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஒருவேளை உங்களுக்கு கை நடுக்கம் இருந்துச்சுன்னா வைட்டமின்ஸ் குறைபாடாக கூட இருக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான காரணங்கள்ல இந்த கை நடுக்கம் ஏற்படுது, நீங்க என்னென்ன மாதிரிலாம் அதை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, நரம்பு மண்டலத்தினுடைய சீரான செயல்பாடு இருக்கணும். ஸோ நரம்பு மண்டலங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சீராக செயல்படுத்தக்கூடிய ஒரு வைட்டமின் எதுன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் B12, B6, B1. உடல்ல இந்த வைட்டமின்ஸ்லாம் குறைவாகும் பொழுது நரம்பு மண்டலம் வந்துட்டு வீக் ஆகிட்டு உங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படும். இது வந்து நரம்பு தளர்ச்சி, உணர்வே இல்லாம போறது கையில, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கொண்டு வரும். சோ இப்போ இந்த நரம்பு மண்டலத்துக்கு தேவையான இந்த வைட்டமின்ஸை ஒரு வைட்டமினா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வைட்டமின் B12 குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு மண்டலத்துக்கு இந்த வைட்டமின் B12 அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது. நம்ம நரம்பு மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு. அது குறையும் பொழுது உடல்ல வந்து வீக்னஸ் அண்ட் ரொம்ப சோர்வு அண்ட் ஆஃப்கோர்ஸ் கை நடுக்கம், நரம்பு மண்டலத்துல ஒரு பாதிப்பு, இது எல்லாமே ஏற்படுது. ஸோ இந்த B12 அப்படின்ற இந்த வைட்டமின் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நான்வெஜ் நல்லாவே சாப்பிடணும். இறைச்சி, முட்டை, மீன், பால் பொருட்கள் இதுலலாம் வைட்டமின் B12 ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. முக்கியமா இறைச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரல்ல வந்து நல்ல வைட்டமின் B12 கிடைக்கும். ஸோ அதிகமா இந்த வைட்டமின் B12 குறைபாடு அப்படின்றது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு, இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் ஏதாவது ஒரு மருந்தின் கட்டாயத்தினால அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் வருது அப்படின்னு சயின்டிபிக்கலி சொல்லப்படுது. அடுத்ததா வைட்டமின் B6. இந்த வைட்டமின் B6 குறைபாடுனால ஒரு மாதிரி எரிச்சல், மன சோர்வு, கை நடுக்கம், டென்ஷன் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமேவும் இறைச்சியில தான் இருக்கு. கோழி, மீன், இன்ஃபேக்ட் உருளைக்கிழங்குல கூட இருக்கு, வாழைப்பழத்துல கூட இருக்கு, தானியங்கள்லயும் இருக்கு. வைட்டமின் B12 மாதிரி இது கம்ப்ளீட் நான்வெஜ் பேஸ்டா இல்ல. வைட்டமின் B6ல சிலது வெஜிடேரியன் பேஸ்டுமேவும் இருக்கு, அதை நீங்க சாப்பிடலாம். ஸ்டில் வைட்டமின் B12 வேற எதுலையாவது கிடைக்குதா அப்படின்றத நீங்க ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால சப்ளிமெண்ட்ஸுமேவும் நீங்க ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்குறது நல்லது. சும்மா இன்ஸ்டாகிராம்ல இந்த மாத்திரையை வாங்கி போடுங்க, இதனால உங்களுக்கு இந்த வைட்டமின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதை வாங்கக்கூடாது. கடைசியா வைட்டமின் B1. இந்த B1 குறைபாடுன்றது மது அருந்துகிறவங்களுக்கு, அப்புறம் உடல்ல சத்துக்களை உரிகிறதுக்கான குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா வைட்டமின் B1 வருது. வெர்னிக் என்செபலோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு இந்த வைட்டமின் B1 குறைபாடு கொண்டு போய் விட்டுரும் ஒரு மனுஷனை. இதனால குழப்பம், கட்டுப்படுத்த முடியாத நடுக்கம் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஏற்படுது. இந்த வைட்டமின் B1 எது மூலியமா எடுத்துக்கலாம்? தானியங்கள், பருப்பு வகைகள், நட்ஸ், கொழுப்பில்லாத இறைச்சி இதுல இருந்தெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா கை நடுக்கத்துல இருந்து ஒருத்தவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ கை நடுக்கம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு யோசிச்சிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் வைட்டமின் B12 குறைபாடு, B6, B1 குறைபாடாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி அதுதான் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருது. ஸோ உங்களுக்கான அந்த வைட்டமின்ஸ், மினரல்ஸ், உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இது எல்லாத்தையுமே உணவுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். அதை தாண்டி எடுத்துக்க முடியலன்ற பட்சத்துல ஒரு டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.